தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த G7 மாநாட்டுல நான் கலந்துகிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? இந்த மாநாட்டுல என்னெல்லாம் நடக்க போகுது, எதை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேத்து நம்மளோட பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் சைப்ரஸ் நாட்டை போய் விசிட் பண்ணிருக்காரு. அந்த நாட்டினுடைய பிரதமரான நிக்கோஸ் பயங்கரமா அவரை வரவேற்றிருக்காரு. இதுல முக்கியமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கடந்த 20 வருடங்கள்ல சைப்ரஸ் நாட்டை விசிட் பண்ண முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமை திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் சேரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 20 வருஷத்துல இந்தியா சார்பில் எந்த ஒரு பிரதமரும் வந்து சைப்ரஸ் நாட்டை விசிட் பண்ணதே கிடையாது. இப்போ திடீர்னு எதுக்கு இந்த விசிட், என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சமீபத்துல சைப்ரஸ் நாட்டுக்கும் துருக்கி நாட்டுக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மாதிரி தான். சைப்ரஸ் நாட்டினுடைய ஒரு பகுதியை வந்து துருக்கி நாடு எப்படியாவது நாங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்தப்பையும் தன்னுடைய மொத்த பலத்தையும் தன்னுடைய மொத்த சப்போர்ட்டையும் துருக்கி நாடு பாகிஸ்தானுக்கு தான் கொடுத்தாங்க. துருக்கி நாட்டினுடைய சப்போர்ட் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு. ஆனா அதே பக்கம் பார்த்தோம்னா சைப்ரஸ் நாட்டினுடைய பினான்சியல் சப்போர்ட் இந்தியாவுக்கு பெருமளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஷிப்பிங், டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பொருளாதாரமா ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரா இருக்கிறது சைப்ரஸ் நாடு தான். அதை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் முதல்ல விசிட் பண்ண நாடு இந்த சைப்ரஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வந்து இந்த பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் ஏதோ ஒரு மிரட்டல் விடுற விதத்துல இருக்குமோ இந்த விசிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி பொருளாதாரமா தங்களுடைய உறவை பலப்படுத்திக்கணும், இன்னும் தங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்லினஸ் அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விசிட் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த உள்துறை வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைப்ரஸ் நாட்டு விசிட்டை முடிச்சுட்டு கையோட நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கனடால நடக்க போற G7 மாநாட்டுல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் தான் அந்த மாநாடு நடக்க போகுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கனடா நாட்டுல காலிஸ்தான் அமைப்பினர் பிரதமர் மோடி அவங்க வர்றதுக்கான எதிர்ப்புகளை பயங்கரமா தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம். பிரதமர் மோடி அவர்களோட உயிருக்கே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி கனடா நாட்டினுடைய இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டான மோச்சா அவர்கள் ஒரு பதிவும் போட்டிருந்தாரு. ஆனா இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டான மோச்சா அவர்களுக்கே வந்து ஒரு உயிர் ஆபத்து வந்திருக்கு, எனக்கே வந்து ஒரு த்ரெட்டன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவும் போட்டிருக்காரு. அதாவது அவர் ஒரு இடத்துக்கு போயிருந்த மாதிரியும் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து தன்னை ஓரங்கட்டினதாகவும், இன்னும் 4 பேர் வந்து என்ன சுத்து போட்டாங்க, ஆனா நான் ரொம்ப காமா அமைதியா இருந்தேன், அங்க இருக்கிறதெல்லாம் படம் பிடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவை போட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னவருக்கே இவ்வளவு பெரிய பேராபத்து வந்திருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம நாட்டினுடைய பிரதமர் அங்க போறாரு, இன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, போகாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா பிரதமர் இந்த G7 மாநாட்டுல கலந்துக்க தான் போறாரு. அவருடைய செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்ன்றத நீங்க பார்க்க தான் போறீங்கன்னு இன்னொரு தரப்பினரும் சொல்றாங்க. பாகிஸ்தான் துருக்கிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க. துருக்கியினுடைய எதிரி நாடு அப்படின்னு சொல்லப்படுற சைப்ரஸ பிரதமர் மோடி அவர்கள் விசிட் பண்ணிருக்காரு. அதை தொடர்ந்து கனடாவுல காலிஸ்தான் அமைப்பினர் இவ்வளவு எதிர்ப்புகள் தெரிவிச்சும் நான் G7 மாநாட்டுல கலந்துக்க போறேன்னு அவர் போறாரு. இப்படியெல்லாம் பண்றப்போ எதுக்காக, என்ன ரீசன், அப்படி என்ன நீங்க பேச போறீங்கன்னு பலரும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவாவே உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு போறதை தவிர்க்கிறது தான் தலைவர்களுடைய முக்கியமான வேலையா இருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை இவ்வளவு ஓப்பனா சொல்லியும், நீங்க சோசியல் மீடியால ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளவு பகிரங்கமாவே அவங்க நிறைய அச்சுறுத்தல் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரியான மிரட்டல்கள் விடுத்தும் ஒரு தலைவர் வந்து இவ்வளவு போல்டா போறாரு அப்படிங்கிறப்போ உண்மையாலுமே இது பெரிய விஷயம்னு சொல்லி பலரும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த G7 மாநாடு எப்படி நடக்க போகுது, இந்த மாநாட்டுல என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல கான்ஃபிளிக்ட் போய்கிட்டு இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தினம் ஏதாவது ஒரு தாக்குதல் ரெண்டு பக்கத்துல இருந்தும் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு மாதிரியான பதில்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை தொடர்ந்து ஈரானுடைய பதிலடி தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய தலைநகர்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக கிளை வந்து சேதமாயிருக்கு. ஆனா உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய அதிபரான நெதன்யாகு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, ஈரானுடைய முதல் நம்பர் 1 எதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் தான், அமெரிக்க அதிபர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஈரான் கிட்ட சொன்னதே அவர் தான். அதை வந்து ஒத்துக்க முடியாத ஈரானுக்கு நம்பர் 1 டார்கெட்டா வந்து ட்ரம்ப் தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஈரான் நாடு இஸ்ரேல் நாட்டு மேல நடத்தின தாக்குதல்ல இஸ்ரேலுடைய தலைநகர்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக கிளை வந்து சேதமாயிருக்கு. ஆனா உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இஸ்ரேல் ஈரான் மேல நடத்தின தாக்குதல்ல
போர்டோல இருக்கக்கூடிய அணுசக்தி ஆலை மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த ஆலை மீது நடத்தின தாக்குதல்ல கிட்டத்தட்ட ஒரு நில அதிர்வே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானே ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2.5 ரிக்டர் அளவுக்கு நில அதிர்வை உணர்ந்ததா எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி போர் சூழல் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்க, இந்த பக்கம் நம்மளோட அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை பாக்குறப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் என்னங்கிறத நீங்களே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல இந்த போர் மொத்தமா நிக்கணும், இந்த போர் சூழல இருக்கக்கூடாது, இதனால தேவையில்லாம மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த போரை நான் எப்படியாவது நிறுத்தணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல இருந்த போரை நான் எப்படி பேசி சமாதானம் பண்ணி வச்சு 2 நாடையும் ஒன்னா கொண்டு வந்தனோ அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு பிரச்சனையிலயும் நீங்க ஒரு சில விஷயத்த மாத்திக்கிற மாதிரி இல்ல. சோ இவருடைய இந்த கருத்துக்கு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து ஈரான்ல படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, வேலை பார்க்கக்கூடியவங்க, முக்கியமா அங்க இருக்கக்கூடிய மருத்துவ மாணவிகள் 2 பேர் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த 2 மாணவிகளும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்திய தூதரகம் மூலமா நாம அவங்களுக்கான பாதுகாப்பு பணிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், சீக்கிரமே அவங்கள மீட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சகமும் பதில் சொல்லியிருக்காங்க. உலக நாடுகள் விஷயம் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ தமிழ்நாட்டுல ஹாட் ட்ரெண்டிங் டாபிக்கே 2 தான். ஃபர்ஸ்ட் எதை பத்தி பேசுறதுன்னு தெரியல, ஆனா ரெண்டுமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு. கல் இறக்க தடை விதிச்சிருக்காங்க இல்லையா, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காரு. அவரும் மரத்து மேல ஏறி கல் இறக்கியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பேசியும் இருக்காரு. ஆனா இதற்கு விமர்சனங்கள் எப்படி எழுது அப்படின்றத பார்க்கலாமா? பொதுவா ஒரு விமர்சனம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கணும். அவர் போட்டிருந்த டிஷர்ட்ல ஒரு விஷயம் இருந்தது, சாதிகள் அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா, சாதிகள் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடியே ஒரு பர்டிகுலர் ஜாதி சங்கத்தினுடைய தலைவரை நிக்க வச்சிருக்கீங்களே, என்ன இது லாஜிக்னு கேட்டிருந்தா கூட அதுக்கு பதில் அளிக்கிற விதமா இருந்திருக்கும். ஆனா இந்த எழுந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலே ரொம்ப மொக்கையான விமர்சனம் அப்படின்னு தான் சொல்லணும். கல்லை இறக்குறதுக்காக நீங்க மேல ஏறீங்க, ஆனா அந்த மரத்து மேல இவ்வளவு பக்காவா ஏணியெல்லாம் போட்டு ஏறீங்களேன்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டது வேற யாரோவோ இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அவ்வளவுலாம் கிடையாது, நம்மளுடைய மீடியால இருக்கிறவங்க தான். சோ மீடியா நம்ம சென்சிபிளா கொஸ்டின்ஸ் கேட்கணும், பொறுப்பான விஷயமா பாக்கணும்ன்றப்போ இந்த மாதிரியான விஷயமெல்லாம் கேட்டா எப்படி? ஏன் இவ்வளவு நம்ம பேசுறோம், ஓகே. சட்டசபையில பொன்முடி அவர்களும் அப்பாவு அவர்களும் இந்த கல் விஷயத்தை பத்தி ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கே அதை பத்தி ப்ராப்பரான புரிதல் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம கேள்வி கேட்க மாட்டோம். ஆனா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் பண்றாங்கன்னா உடனே கேள்வி கேட்க வந்துருவோம். நம்ம தலைவர் களத்துல இறங்கி வேலை பார்ப்பாரா? வேற யாரையும் இல்ல, நம்ம முதல்வரை தான் கேட்கிறேன். எல்லா விஷயமும் நம்ம வாய் வார்த்தையா சொல்லுவோமே தவிர களத்துல இறங்கி வேலை பார்ப்போமான்னு கேட்டா கிடையாது. நாங்க ரோட் ஷோக்கு வந்தாலே ரோட்ல இறங்கி நடக்கிறதுக்கு யோசிக்கிறாளுங்க, எங்க கிட்ட போய் இவ்வளவு தூரம் கேட்டா எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த போராட்டத்திற்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த கல் எதிர்ப்பு போராட்டத்துக்கு பாஜகவினுடைய ஆதரவு முழு அளவுல இருக்கும், ஆனா இந்த போராட்டம் பண்றதுலதான் எங்களுக்கு விருப்பமே கிடையாது. சட்டப்படி டீல் பண்ணி நாங்க இந்த தடையை நீக்கினதுக்கு அப்புறமா நாங்க டைரக்டா களத்துக்கு வருவோம்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு சூப்பரான டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தஞ்சாவூர்ல நடத்தின ரோட் ஷோ தான். அடேங்கப்பா, களை கட்டுச்சு, பிரம்மாண்டமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் எல்லாருமே ரொம்ப அவதிக்குள்ளாயிருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் நடந்திருக்கு. தஞ்சாவூர்ல 2 கிலோமீட்டர் அளவுக்கு ரோட் ஷோ நடத்திருக்காரு. அங்க மக்களை வரவேற்கணும், வழக்கம் போல 200 ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மக்களை கூட்டிட்டு வரணும்னு தஞ்சாவூர்ல இருந்த பிரைவேட் பஸ், அரசு பஸ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால பொதுமக்கள் நாங்க டிராவல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவதிக்கு ஆளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இறங்கி பேசுறேன், அதாவது ரோட்ல மக்களோட மக்களா நின்னு பேசுறேன் அப்படிங்கிற முறையில அவர் பண்ண சில விஷயங்கள், பெண்கள் கிட்ட சிரிச்சு பேசியிருக்காரு. ஆனா ஒரு ஆண்மகன் கையை கொடுக்க வந்ததும் கையை தட்டி விட்டுருக்காரு. அது ஏன் சார் பெண்கள் கிட்ட பொறுப்பாவும் ஆண்கள் கிட்ட விருப்பாவும் இருக்கீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. நான் இல்ல, இது ஒரு பொதுவான ஒரு கருத்து தான். சரி, இது எல்லாத்துக்கும் மேல உடன்பிறப்புகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நாங்க விளம்பர மாடல் ஆட்சியெல்லாம் கிடையாது, மக்களுக்கான ஆட்சி தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. விளம்பர மாடல் ஆட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள பாப்போமா? முதல்வர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல அவர் ஒரு வீடியோ மென்ஷன் பண்ணி என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு திட்டம் தொடங்கப்படுவதை விட அது முழுமையாக மக்களிடம் சென்று வெற்றி பெறுவதில் தான் மகிழ்ச்சி உள்ளது. நேற்றைய பயணத்தின் முதல்வர் மருந்தகம் குறித்து விசாரித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. சரி, இதை எடுத்தது யாராவது பிரஸ்ஸா இருப்பாங்களோ, ரிப்போர்ட்டர்ஸா இருப்பாங்களான்னு பார்த்தா அவருடைய வேன்குள்ள இருந்தே ஒருத்தவங்க எடுத்து போட்டிருக்காங்க. இது அவரே ட்வீட்டாவும் போட்டிருக்காரு. சோ உண்மையானுமே நீங்க மருந்தகம் குறித்து விசாரிச்சீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்
இருக்கு. அப்படி நீங்க மக்கள் மேல அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்னா முக்கியமா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அரசு மருத்துவமனைகள் தான். தினம் தினம் அவ்வளவு நோயாளிகள் வந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளுமே நம்மளோட டிடி ஷோல டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதுல இன்னைக்கு மடத்துக்குளம் அரசு மருத்துவமனையில போதுமான மருத்துவர்களோ இல்ல செவிலியர்களோ இல்லாததுனால ஒரு தூய்மை பணியாளர் அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு முதலுதவி செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ ஜிஹெச் ப்ராப்பரா இருக்கா, அது எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கு உங்களுக்கு முடியல, ஆனா வந்து முதல்வர் மருந்தகம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றதுலதான் என்னோட கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்றீங்கன்னா அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பாவமா இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, மக்களை வந்து வம்பிழுக்கிறது தான் நம்மளுடைய திமுக அரசுக்கு ரொம்ப கைவந்த கலையாச்சே அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் இப்ப ஈஸியா கையில எடுத்து வச்சிருக்க ஒரு விஷயம் முருகன் மாநாடு. ஆவுனா ஏன் முருகரை வம்புக்கு இழுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ சமீபத்துல முருகன் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாஜக சார்பில் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இதை நடத்த போறது என்னமோ இந்து முன்னணி அமைப்பினர் தான். இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது மொத்தமா வந்து பாஜகவை சேர்ந்தது, அவங்க தான் நடத்துறாங்கன்னு சொல்லி ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய அண்ணன் சீமான் அவர்களும் இந்த முருகரையே வந்து கையில எடுத்திருக்காங்க. திருச்செந்தூர்ல வந்து குடமுழுக்கு நடக்க போகுது அடுத்த மாதம் 7ஆம் தேதி. அதை தொடர்ந்து வந்து தமிழ்ல தான் வந்து அங்க அர்ச்சனை எல்லாமே நடக்கணும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி இப்பவே அறிவிச்சிருக்காரு. இத பத்தி நம்மளுடைய கனிமொழி அக்கா கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தாங்க. பாருங்களேன், அதை நீங்களே பாருங்க. தமிழ்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது. தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும். சமீபத்துல தான் நம்மளுடைய விண்வெளி நாயகன் அவர்கள் எம்பி ஆனாரு. எம்பிகளும் சேர்ந்து பேசினதுல கடைசியில நம்மளுடைய கனிமொழி அக்காவும் நம்மளுடைய விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் மாதிரி புரியாமலேயே பேசுறாங்களே அப்படின்னு தான் இருக்கு. இப்போ என்னுடைய அட்வைஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, உடன்பிறப்புகளே, எப்படியும் நீங்க வந்து முருகரை வச்சுதான் ஏதாவது ஒன்று பேச போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி பழனி மாநாடுன்னு சொல்லி மக்களை ஏமாத்துனீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க இந்த வாட்டி ஏன் பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரி வேற ஊரை ட்ரை பண்ணக்கூடாது? கண்டென்ட் கொடுத்து சர்ச்சை பேச்சுல சிக்கிறதுக்காகவே அளவெடுத்து செஞ்சிருக்காங்கப்பான்னு மக்கள் விமர்சனம் பண்ற அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா இப்ப சமீபத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவரான வேல்முருகன் அவர்கள் தான். தாவேகா தலைவர் விஜய் வந்து மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாருன்ற ஒரு கண்டென்ட் கிடைச்சு போச்சு. என்ன பேசுறதுன்னு தெரியல இல்லையா? முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்க வந்து நான் முதல்ல பெற்றோர்களை தான் குற்றம் சொல்லுவேன், பெற்றோர்கள் தான் வந்துட்டு பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நீங்க இப்படியெல்லாம் வந்து இருக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி பயங்கர ஆபாசமா பேசியிருந்தாங்க. அதுக்கு நிறைய கண்டனங்களும் வந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ 3ஆம் 4ஆம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடந்துச்சு. அதுல நிறைய மாணவ மாணவிகள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நீங்க வந்து தப்பா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பதில் அளிக்கிற விதமா திரும்ப உல்டாவா பேசியிருக்காரு. இல்ல நாங்க வந்து பெற்றோர்கள் எல்லாம் குறை சொல்லவே கிடையாது அப்படின்னு அவர் பேசின வீடியோ இருக்கு, அதை நீங்களே பார்த்துட்டு வாங்க. தமிழர் பெரிய பண்பாடு கொண்ட நாகரிகம் கொண்ட இனம்ங்கிறான், நாரி போய் கிடக்குது. இதை வெளிப்படையாக சொன்னால், இது வெளிப்படையாக பேசினால் உடனே வேல்முருகன் பெண்களை பாலியலோடு ஒப்பிட்டு விட்டார், பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்தி விட்டார், பெற்றோர்களை அவமானப்படுத்தி விட்டார். பெற்றோர் என்கிற பெயரில் டிக்டாக்கில் விபச்சாரம் செய்கிற பெற்றோரை சொன்னேனே தவிர தமிழ்நாட்டில் படிக்கிற எந்த பெற்றோரையும் நான் சொல்லவில்லை. சோ அண்ணன் இப்படி மாற்றி பேசுகிறார் இல்லையா? சோ இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாமக இளைஞரணி நிர்வாகியான சக்கரவர்த்தி அவர்கள் கடந்த 11ஆம் தேதி ஒரு இருசக்கர வாகன விபத்துல இறந்து போறாரு அப்படிங்கிற தகவல் வருது. அப்படிதான் வழக்கும் பதிவு செய்யப்படுது. ஆனா பிரேத பரிசோதனைக்கு அப்புறமா தான் தெரியுது, இல்ல துப்பாக்கி சூடுனால அவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. எங்க இருந்து இந்த துப்பாக்கி வருது? இந்த கள்ள துப்பாக்கி அப்படிங்கறது சந்தையில யாரு கொண்டு வராங்க? இதையெல்லாம் இந்த திமுக அரசு நிறுத்துமா நிறுத்தாதா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி மேல்நிலை பள்ளியில மாணவர்களை நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிற பேர்ல திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மாணவர்களை வந்து இந்த செங்கல் தூக்க விடுறது, கழிப்பறையை கிளீன் பண்ண விடுறது, இந்த மாதிரி மாணவர்களை ரொம்ப தப்பான முறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்சி விஷயத்துல இன்வால்வ் பண்றது, மாணவர்களை வந்து இந்த மாதிரி வேலை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அவருடைய தரப்பையும் சொல்லியிருக்காரு. அதாவது எதிர்கட்சிகளா இருக்கிறவங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சாலும் சரி, என்னென்ன விஷயங்கள் சொன்னாலும் சரி, மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளையோ குற்றச்சாட்டுகளையோ சொன்னாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ரோட் ஷோ. ஏன்னா ரோட் ஷோ பண்ணோம்னா மக்கள் எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படிங்கறதுதான். இந்த விளம்பர மாடல் ஆட்சி, மக்களை ஏமாற்றும் ஆட்சி அப்படின்னு சொல்லி பல கட்சிகளும் நிறைய விமர்சனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு நீங்க ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பேரா இருக்கும்? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபேரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு
அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.